கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளுக்கு நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் கண்களை மூடி ஜெபணுமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. எங்களோடு கூட பேசுங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். வாசிப்போம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் அதில் 9ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். நீதிமொழிகள் 17:9. குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். சோத்திரம். அருமையான நல்ல வசனம் பாருங்க. ஆமாம், அந்த நீதிமொழிகளில் சாலமோன் எழுதின நீதிமொழிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த சாலமோனுக்கு அநேக விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார். விசேஷத்தை கொடுத்தாலும் ஞானத்தை கொடுத்துருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம ஞானமாக இருந்தால் தான் நம்ம எதையும் என்ன பண்ணணும், ஜெயமாக செய்ய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10 லட்சம் கொடுத்தாலும் 20 லட்சம் கொடுத்தாலும் அந்த ஞானமாக நம்ம அதை கைட் பண்ண தெரியணும். 4 பிள்ளைங்க கொடுத்தாலும் 2 பிள்ளைங்க கொடுத்தாலும் 1 பிள்ளைங்க கொடுத்தாலும் அதை சரியாக என்ன பண்ண நம்ம ஆண்டவருக்குண்டு வளர்க்கணும். நம்ம குடும்பத்தை கொடுத்தா குடும்பத்தை சரியாக தேவனுடைய பாதையில் நடத்தணும். அந்த ஊழியத்தை கொடுத்தா கர்த்தர் கொடுத்த பாதை நடத்தும் பொழுது தான் நமக்கு நல்ல ஒரு பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கால நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், குற்றத்தை மூடுகிறவன் என்ன பண்ணால் சிநேகிதத்தை நாடுகிறான். ஆமாம், நம்மகிட்ட உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச நண்பராக இருப்பாங்க, தெரிஞ்ச நபராக இருப்பாங்க. அவங்கள்ட்ட என்ன பண்ணுவீங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை பற்றி மற்றவங்கள்ட்ட என்ன பண்ணுவாங்க, அது 4 பேருக்கு என்ன பண்ணும், அது அப்படியே போய் என்ன பண்ணுவாங்க, என்னை இப்படி சொல்லிட்டாங்களா, என்னை அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறான், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பண்ணுவாங்க, கெடுத்து விட்டு போயிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, தவறாக சொல்லி என்ன பண்ணுவாங்க, என்னை மதிக்கலை அதனால் பண்ணுவாங்க, இந்த வாங்கிடாங்கன்னு சொல்லி மாற்றி என்ன பண்ணுது, இப்படி தவறாக சொல்லி சிநேகத்தை பிரித்து விடுகிறவர்கள். குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான். அது குற்றத்தை கூட சொன்னாங்கன்னா என்ன பண்ணாம, யாராவது உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய அதை ரகசியத்தை சொன்னாங்க என்ன பண்ணாது, ரகசியத்தை சோதனை நன்மையாக அதை பண்ணாது. அதை வெளியே சொன்னோம்னா அது அவங்களையும் காயப்படுத்தி மனசு ரொம்ப வேதனையாயிடும். ஆனால் அந்த குற்றத்தை இப்போ நம்ம செஞ்ச பாவத்தை ஏசப்பா சொன்னார்னா என்ன ஆகணும் பாருங்கள். நம்ம ஒருவேளை மனுஷனுக்கு மறைக்கலாம், ஆனால் வானத்தை பூமியை உண்டாக்கினவருக்கு அவர் முன்பாக எல்லாம் நிறுவனமாக இருக்குது. பட்ட பகல் ஆண்டவர் என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணார், கேமரா வச்சு அங்கங்கே கேமரா வச்சுக்கலாம். ஆனால் பரலோகத்தில் கேமரா வச்சுக்கார். பரலோகத்தில் கேமரா வச்சுக்கணும், எல்லாமே ஸ்கேன் பண்ணும். நம்ம என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோம், நம்ம பிள்ளை எங்கே போகுது, நம்ம குடும்பம் என்ன செய்கிறோம், நம்ம என்ன ஊழியம், எல்லாமே என்ன பண்ணும். ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவருக்கு தெரியாதா, அவர் எல்லாமே அறிந்திருக்கிறவர். அதான் சொல்லுவது, அவர் நம்முடைய குற்றத்தை மன்னிக்கிறவர், நம்முடைய பாவத்தை கடல் ஆழத்துக்களை போட்டவர், நம்முடைய பாவத்தை முதுகு பின்னாக தூக்கி எறிந்து விட்ட ஆண்டவர், நம்மளை பாவத்தை மன்னிக்கிறவர். நம்ம குற்றத்தை என்ன பண்ணார், மூடுகிறார். நம்ம பாவத்தை என்ன பண்ணுவார், நினையாது இருப்பேன். அப்பா எவ்வளவு பெரிய தேவன் பாருங்கள். நம்மளாம் கொடுத்து வச்சவர்கள், கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம், பாக்கியமுள்ள ஜனம் நம்ம தான். ஆனால் வசனம் சொல்லுது, குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான். நீங்கள் உங்கள் சிநேகம் நாடணும்னா கேட்டது என்ன பண்ணாதீங்க சொன்னீங்கன்னா உங்களையும் காயப்படுத்தி அதை பிரிச்சிருவீங்க. அதான் குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகத்தையும் பிரித்து விடுகிறான். சோத்திரம். பாருங்கள், பிரித்து விடு. கணவன் மனைவிக்குள்ளே, பிள்ளைங்களுக்குள்ளே, வேலை செய்கிற இடத்துல. சோத்திரம். தேவையில்லாமல் பேசி நம்மளை சண்டை மூட்டி எல்லாமே பிரச்சனை மேலே பிரச்சனையாகி சோதனை நன்மை செஞ்சுருப்பாங்க. தேவையில்லாத வந்து பேச அதை போய் என்ன பண்ணுவாங்க. மிகுதி, அதாவது அதிகமாக பேசும்போது மிகுதியின் சொற்களால் பாவம் இராது என்ற வார்த்தையின்படி நம்ம ஏதாவது பேசி நம்ம வாழ்ந்துட்டு அதை போய் என்ன பண்ணுது, அதை போயிட்டு சொல்லியிருப்பாங்க. அது உங்களுக்கு விளைவினோம். அது நாட்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சரியாக வராங்க. ஆண்டவங்களை கைட் பண்ணி நடவார். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்கு என்ன பண்ணுவார், அவருக்கு ஆலோசனை கருத்து அவர் நடத்துவார். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை என்ன பண்ணுவாங்க, அவங்க ஜெபிக்கும் பொழுது அந்த குற்றத்தை உணர்த்துவார். அவங்க பாவத்தை அறிக்கை செய்து அவங்க பார்த்து விட்டு என்ன பண்ணுவாங்க, நான் இனிமேல் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, பரிசுத்தமாக ஆளுவேன் ஆண்டவரே அப்படி என்ன பண்ணுவாங்க. ஆண்டவரே என்ன பண்ணுறாரு, அவர் சரி செய்து விடும். அவர் எல்லாவற்றையும் கண்காணிக்கிற ஆண்டவர். அவர் நம்மளை பாதுகாக்க, நம்மளை குற்றத்தை மூடுகிறவர். அது என்ன சொல்கிறது, குற்றத்தை மூடுகிறவர், சிநேகத்தை நாடுகிறான். கேட்டதை நம்ம என்ன கூடாது, அப்படியே போய் என்ன பண்ணுது. படிக்கிற பிள்ளைங்க வசனத்தை ஸ்கூலில் படிக்கிற பிள்ளை கேட்டதை சொல்லலாம், ஆனால் குடும்பத்தில் நம்ம கேட்டதை கொண்டு போய் சொல்லிட்டோம்னா அது பிரச்சனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ எகிப்தில் பார்த்தோன்னா இந்தியாவும் பாகிஸ்தான் நம்ம ரகசியம் என்ன பண்ணுவோம், இந்தியா ஒரு ரகசியம் இருக்கும். இப்போ இராணுவம் என்ன பண்ணுறோம், இடையில கூட ஒரு இராணுவத்தை பிடிக்கும் பொழுது முகந்தன்னு சொல்லி யாராவது பிடிச்சாங்க கூட. அப்போ அந்த ரகசியத்தை கேட்குற இந்த பகசை என்ன பண்ணுவான், எப்படியாவது அந்த ரகசியத்தை வாங்குறதுக்கு என்ன பண்ணுவான். அப்போ தான் நீங்கள் இந்தியாவில் என்னென்ன பண்ணுறீங்க, ரகசியத்தை சொல்லு, அவனை அடித்து துன்பப்படுத்துறது, காயப்படுறது. ஆனால் அதை சொல்லாமல் என்ன பண்ணுறாரு,
நம்ம ரகசியத்தை காக்கிறவளாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு பெட்டகமாக, ஒரு ரகசிய பொக்கிஷமாக இருக்கணும். கர்த்தர் அப்போ தான் அநேக என்ன பண்ணார், ஆமாம் சோதனை ஆசீர்வாதத்தை கொடுப்பார். வேதத்தில் போட்டிருக்கு. எஸ்ஐக்கு என்ன பண்ணுறாரு, ஆமாம் எல்லாத்தையும் அவர் சொல்லி எல்லாத்தையும் சொல்கிறது எனக்கு பெட்டு வரைக்கும் என்ன பண்ணார், கூட்டி போயிட்டார். பெட்டு வரைக்கும் கூட்டி போய் என்ன பண்ணுறாரு, என் வீட்டில் அது இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஆமாம் பாபியில் என்ன பண்ண எல்லோரும் கொள்ளையடிச்சு போனதை பாருங்கள் எஸ்ஐக்காக பார்க்க முடிகிறது. நம்ம ஞானமாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம ஞானமாக செலவிடும். கேட்டதை என்ன பண்ண சொல்லக்கூடாது. அந்த குற்றத்தை நீங்கள் மன்னிங்க, குற்றத்தை மூடுங்க, சிநேகத்தை நாடுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நாம் நல்ல காரியத்தை யோசிப்போம், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிவோம். நம்மளுக்கு தேவனுடைய கிருபை நம்ம மேலே எப்போதும் இருக்கும். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, குறை சொல்லி கொண்டு திருகிற ஆண்டவரே அப்பா, அந்த கிரிகள் முற்றிலும் மாறி ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய முடியாது செபிக்கிறோம். கேட்டதை சொல்கிறவர் பிராண சிநேகத்தை பிரித்து விடுகிறான்னு எழுதப்பட்டிருக்கிறதே. ஆண்டவர் ரகசியத்தை காத்துக்கொள்வர்களாக ஆண்டவரே அற்புதங்களை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே சோதரம் ரகசியம் மறைவு பொருளாக எல்லாம் உமக்குரியது, மறைவானது கர்த்தருக்குரியது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது எல்லாவற்றையும் நீங்கள் நேரத்தில் அது சரியான நேரத்தில் வெளியே கொண்டு வருவீங்கப்பா. ஒரு வேளை இவங்க எப்படி நான் மறைக்க முடியும்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் கர்த்தர் அதை என்ன அவனை வெளியே கொண்டு வருவார். அவர் கொண்டு வரும்பொழுது அப்பா எதிரிகள் அந்த தன்னை வாங்கும்பொழுது நம்ம சந்தோஷப்படக்கூடாது. அவனுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். சபிக்காதீங்க யாரையும். நம்ம ஆஸ்வதிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் அப்படியா செய்வதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.